வாங்க நண்பா. 30/4/2026 காருண்யா ப்ளஸ் 620க்கு உண்டான ஒரு கணிப்பை பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்கு, எப்படி போயிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் மறுநாள் நம்ம செட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். செட்டிங் பண்ணணும். சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பரை நீங்கள் தான் செட் பண்ணணும். நானும் முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணி வைப்பேன். பாருங்கள் எப்படி வருது. சி போர்டு நம்பர் ஓரளவுக்கு 4 நம்பர் தர்றோம். சரிங்களா? அது கான்ஃபிடென்ஸாக இருக்குது. சரிங்களா? அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் அதை வச்சு ஃபாலோ பண்ணி பிசி, ஏசி, 4D 3D எல்லாமே எடுக்கலாம். சரிங்களா? கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்கன்னா 4 நம்பரில் 4 நம்பருமே நீங்கள் சி போர்டுக்கு வச்சு நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? இந்த ஒரு டிக்கெட்டில் வின்னிங் வாங்குறதெல்லாம் சில நேரம் லக்கில் கிடைக்கும். சரிங்களா? எல்லா நேரமும் கிடைக்காது. அதனால் நம்ம ஒரு ஐடியா இருக்கணும் நமக்கு. அப்போ தான் நம்ம அந்த இதில் ஃபாலோ பண்ணிட்டு போனால் மட்டும்தான் வின்னிங்லாம் எடுக்க முடியும். சரிங்களா? அது எப்படி வந்திருக்கு என்னங்கிறத சொல்கிறேன். ஆல் போர்டு நேற்று நம்ம 9 2 கொடுத்துருக்கோம். 9க்கு பவர் 4, 2க்கு பவர் 7, 0க்கு பவர் 5ன்னு வச்சுருக்கோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட்டு 44 24 ஒரு 4 விட்டுட்டேன் நான். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 44 24 9 49 இதுதான் ஃபுல் ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்குது. இதான் ஃபுல் ரிசல்ட் வந்திருக்குது. சரிங்களா? டபுள்ஸில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நம்ம 4 9 பிசியில் வச்சுருக்கோம். ஒரு 4 எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. இந்த 2 வந்து டி போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 49 24ன்னு இருக்கும். 4ங்கிறது டபுள்ஸாகவே வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான். 4 டபுள்ஸாகவே வந்திருக்கு. அப்படி 4 4 9 வச்சு 24 4Dயில் பார்த்தீங்கன்னா 2449 சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. நம்ம என்ன வச்சுருக்கோம், 429 584 549 இதெல்லாம் வச்சுருக்கோம். பாக்ஸில் டைரெக்டாக 49 இது பாஸ் ஆகும், பாக்ஸில் இது பாஸ் ஆகும். சரிங்களா? ஒரு 4 சேர்த்து வச்சு 449 வச்சுருந்தா ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். 9 4. சரிங்களா? இந்த 2ஆம் நம்பர் அப்படியே வந்திருக்குது. டி போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா? இன்றைக்கி எப்படி வந்தது நாளைக்கு அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்து நம்ம செட் நம்பருங்கிறது இது தான். சரிங்களா? ஒரு 4 மட்டும் இதில் டபுள்ஸாக வந்ததுனால அப்படி இதாக இருக்குது. சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்களும் இதை பார்த்து நல்ல ஒரு வெற்றி எடுங்க. சரிங்களா? நாளைக்கு காருண்யா ப்ளஸ். சரிங்களா? 620க்கு உண்டான ட்ரா நம்பர்லேயே வந்துட்டு உங்களுக்கு இங்கே மேட்சியும் அப்படி தான் வந்திருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது. உங்களுக்கு என்னென்ன நம்பர்லாம் சூட் ஆகுதுன்னு பாருங்கள். சி போர்டு நான் கொடுக்குற நம்பர் என்னென்னு பாருங்கள். அது எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சொல்கிறத முழுசாக கேளுங்க. சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு புரியும் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன்னு. உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறது கொஞ்சம் தோதுவாக இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு, டிக்கெட்டு போடுற நண்பர்களுக்கு மட்டும். சரிங்களா? லைக் பண்ணி விடுங்க. காருண்யா ப்ளஸ் நாளைக்கு ஆல் போட பொறுத்தவரைக்கும் 7 5 நம்மளுக்கு கிடச்சிருக்குது. 7ஆம் நம்பருக்கு பவர் 2, 5ஆம் நம்பருக்கு பவர் 0, 6 சப்போர்ட்டுக்கு, 6க்கு பவர் 1 அப்படின்னு எடுத்துருக்குறோம். நம்ம 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் சொன்னேன். சரிங்களா? பெரும்பாலும் ஒரு 0 வர மாதிரி இருந்தாலும் இந்த ஏதோ ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இருக்குமான்னு தெரியல. இந்த 0 சி போர்டுக்கு வருமானு தெரியல. மேலே போனால் தான் போகும் அப்படின்னு. ஆனால் 0ங்கிறது வரல. ஆனால் கான்ஃபிடென்ஸாக இந்த நம்பர்லாம் சொல்லியிருந்தேன். 9 அல்லது 2 அல்லது 7 3 நம்பர் தான் நம்ம சொல்லியிருந்தோம் சி போர்டுக்கு. இல்லைன்னா இந்த 6 வந்து 9 திருப்பினா 6ங்கிற கணக்கில் வச்சா வைக்கலாங்கிறது ஒரு ஐடியா. சரிங்களா? ஆனால் 9 தான் ஸ்ட்ராங்காகவே வந்திருக்குது. அதே மாதிரி தான் நாளைக்கு நம்ம கொடுக்குறதுல ஏ போர்டு 4 3ன்னு இருக்குது. இந்த 4 வரலாம். அப்படி இல்லைன்னா 3 வந்தால் வரலாம். அப்படி இல்லைன்னா 3க்கு பவர் 8ன்னு வைக்கணும். சரிங்களா? பி போர்டை பொறுத்தவரைக்கும் 7 2. அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் நம்பர் அப்படி பி போர்டுக்குள்ளேயும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 5ன்னு இருக்குது. மிஸ் ஆனால் 1ஆம் நம்பர் திரும்பவும் சி போர்டுக்கு வரலாம். இல்லைன்னா 4ஆம் நம்பரை தூக்கி கீழே இறக்கலாம். சரிங்களா? அதுவும் சொல்கிறேன் நான். 1ஆம் நம்பர் வந்தால் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 6க்கு பவர் 1ன்னு சொல்லிட்டு இங்கே வைக்கலாம். நாளைக்கு ஒரு பவர் நம்பர்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா 61ங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கல போர்டில், இருந்தாலும் சொல்ல முடியாது. சரிங்களா? 61ன்ட்டு ஏன்னா இங்கே கிடைக்கிற நம்பர் தான் நம்ம வந்து மெயினாக வந்து ஒரு டார்கெட் பண்ணணும். சி போர்டுக்கு 9 வந்தால் என்ன நம்பர்லாம் அடுத்து கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எடுக்கிறது. அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அதை வச்சு நம்ம பார்க்கும்போது திரும்பவும் ஒரு 1ஆம் நம்பர் வச்சாலும் வைக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா 0 5ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வைக்கணுங்க. ஓகேங்களா?
அப்படியும் மீறி போச்சுன்னா 4ஆம் நம்பர் தான் கீழே கொண்டு வரணும். 6 வருமாங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா 6 வந்துட்டு கீழே வருமாங்கிறது ஒரு டவுட்டு. ஆனால் பி போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எனக்கு தோன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் 75, 40, 26, 02, 31, 89, 37, 85 இதில் எந்த நம்பர் அப்படியே வரப்போகுது? இதில் ஏதேனும் உங்களுக்கு பவர் வந்துச்சுன்னா பவர் பண்ணி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதுதான் இதில் உள்ள சுச்சமாக நான் சொல்கிறது சொல்லிட்டேன். ஓகேங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. 37 இருக்குது, 75 இருக்குது, 85 இருக்குது, 59 இருக்குது. இதில் எதை ட்விஸ்ட் பண்ணி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் பிரச்சனை. சரிங்களா? அதுதான் நம்ம பார்த்து ப்ளே பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி டபுள்ஸ் வந்தால் நாளைக்கு நான் 5 நம்பருமே கொடுத்துட்டேன் நான். ஏன்னா இந்த நம்பர் மாத கடைசியில் வரும்னு எனக்கு சரியாக தோணலை. அதனால் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த 02லாம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. 02லாம் வரணும். சரிங்களா? நல்லா உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள். 3 டிஜிட்டல் 540, 402, 026, 193, 375, 859, 371, 360. நேற்றுக்கு கொடுத்த இந்த 02002ங்கிற நம்பர் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவே ஒவ்வொரு டிக்கெட் போட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? 002 அது கொஞ்சம் வர மாதிரி இருக்குது 2. சரிங்களா? உங்களுக்கு முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்து சிம்பிளாக ஒவ்வொரு டிக்கெட் மட்டும் போடுங்க, நிறைய போடாதீங்க. வந்தால் வரலாம். சரிங்களா? ஏன்னா 0ங்கிறது நமக்கு கிடைக்கிற நம்பர்கள் அப்படி தான் கிடைக்கிது. அதனால் நம்மளுக்கு அதை கொஞ்சம் இருந்தாலும் அப்படி வந்துச்சுன்னா அந்த 0 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 002ன்னு தான் வரணும் வந்தால், அதனால் சொல்கிறேன். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு நல்ல கேசிங்கில் சந்திக்கிறேன்.